ஐயோ சரோஜாக்கா கண்ணாடியை கழட்டிட்டா. அப்புறம் உண்மை எல்லாமே தெரிஞ்சிருமே. அப்புறம் அவ்வளவுதான், நம்மளுக்கு அந்த 5 லட்சம் வராது. எப்படியாவது நம்ம தான் போய் தடுத்து நிறுத்தி ஆகணும். சரோஜாக்கா நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன செல்லம்மா, எதுக்கு நிறுத்த சொல்லியா? சரோஜாக்கா கண்ணாடியை கழட்ட போய் உங்க தம்பி கண்ணு தெரியாம போயிட்டுனா என்ன பண்ணுவீங்க? ஏன் எதுக்கு கண் தெரியாம போவா? ஏக்கா அவியலே சாபம் வாங்கி வச்சிருக்காவக்கா. அந்த கண்ணாடியை கழட்ட போய் உங்களுக்கோ இல்ல உங்க தம்பிக்கு அந்த சாபம் வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க? பேரவு கண்ணு தெரியாம போயிரும்க்கா. கண்ணாடி எல்லாம் கழட்டாதுங்க. இங்க வந்திருக்கவே புள்ள இத பத்தி தான் பேசிட்டு இருக்காவ. அதெல்லாம் கழட்டிராதுங்கக்கா. நான் என்ன என் தம்பிக்கு இவள கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனாக்கோ கண்ணு தெரியாம போறதுக்கு? என்ன நிச்சயமே நடக்கல. எனக்கு இவ மேல டவுட் வந்திருக்கு. அதனால தான் கண்ணாடியை கழட்டி பார்க்கலான்னு பாக்கேன். இவ குரல கேட்கும்போது எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. அண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் கண்ணாடி மேல மட்டும் கை வைக்காதீங்க. அப்புறம் செல்லம்மா ஆண்டி சொன்ன மாதிரி உங்களுக்கே கண்ணு தெரியாம போகலாம். அதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அண்ணி. வானரே ஒரு சமயம் இருந்தாலும் இருக்கும். இந்த செல்லம்மாவே சொல்லியல்ல. செல்லம்மா சொன்னாலும் சரி, அந்த குள்ளம்மா சொன்னாலும் சரி, நான் கண்ணாடியை கழட்டி பார்க்காம விட மாட்டேன். இவ குரலே அந்த குடுமிகாரி குரல் மாதிரியே இருக்கு. வானரே நான் சொல்லியேனேன்னு வார்த்தைப்படாதங்க. உங்களுக்கு அது இன்னைக்கு இந்த நிமிஷத்துல தான் துவாணி இருக்கு. எனக்கு பல நாளாவே இந்த டவுட் வந்துகிட்டும் போய்கிட்டும் தான் இருக்கு. எந்த வழியில? என்ன மீன்காரி இருந்தாப்ல ஒரு கதை விடுறீனே? இல்ல வானரே, இந்த பிள்ளைய பார்க்க சாமி பிள்ளை மாதிரியே இருக்கேனே மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். என் மாமா கிட்ட கூட சொன்னேன் வானரே. ஆமா, ஓ மாமா பெரிய சீடி சாகுந்தலா. அப்படியே அவட்ட சொன்னானே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தந்துருவா. ஐயோ அங்குள் வேற நிக்கார மீன்காரின்னு பேசி விட்டனே. இங்க பாருங்க பீசாண்டி, ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் வானரே. ஆமா, நினைச்சு காய போடுங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் டவுட் வந்துச்சுன்னா சொல்லிரணும். பிறகு ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் எனக்கு அப்பவே தெரியும் இப்பவே தெரியும்னு இழுக்க வேண்டியது. வானரே வேற எதுவும் இருக்காது. இந்த பிள்ளையும் நம்ம சாமி மாதிரி இருக்குமா இருக்கும். அதான் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாவன்னு சொல்லுவாப்ல வானரே. உங்களுக்கு டவுட் இருந்தா ஒண்ணு பண்ணுங்க. என்ன ஒண்ணாடி? நம்ம சீல்பா மாமா மாதிரியே இருக்கான்னு தானே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அவளுக்கு ஒரு போட போட்டு வார சொல்லுங்க. ஐயோ போச்சு போச்சு வசமா மாட்டிக்கிட்டேன். ஆமா, அவளுக்கு இப்ப நான் போட போட்டு இங்க வர வைக்கேன். அவளே வர மாட்டேன்னு ஒதுங்கி போயிட்டா. வராம இருக்க நல்லதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஏஞ்சல் பிள்ளை கண்ணாடியை கழட்டி பார்த்தா எல்லாம் உண்மை தெரிஞ்சு போயிடும். அதனால நான் கண்ணாடியை கழட்டி தான் போறேன். யாரும் முட்டுக்கட்டே கொடுக்காதுங்க. சரோஜாக்கா அதான் செல்லம்மாக்கா அவ்வளவு சொல்லியவல்ல. அவி சொல்றத கொஞ்சம் கேளுங்கக்கா. சோர்த்தா எங்க அம்மா வந்துட்டாளா? போச்சு, உள்ளதையும் கடுத்து விட்டுருவா. ஓனருக்கு என்ன சண்டைக்கு அதிகமாக தான் செய்யும். இப்ப என்ன பண்றது? எப்படி இதுல இருந்து நான் தப்பிக்கிறது? சேகர கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியலையே. இங்க பாரு செல்லுப்பா, நான் கண்ணாடியை கழட்ட தான் போறேன். நீ சொன்னாலும் சரி, செல்லம்மா சொன்னாலும் சரி, அவன் அம்மா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் என்ன நான் கேட்க போறது கிடையாது. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடும். அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. என்ன ஆனாலும் நாங்க பாத்துக்கிடுவோம். இன்னைக்கு கண்ணாடி கழட்டாம விட மாட்டேன். நிச்சயமா நடக்க போறது கிடையாது. அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. வேண்டாம் அண்ணி. அப்புறம் உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா அந்த பாவத்துக்கு நான் ஆளாயிருவேன் அண்ணி. உங்க நல்லதுக்காக தான் எல்லாரும் சொல்றாங்க. கேளுங்க அண்ணி. அதெல்லாம் முடியாது. என்ன ஆனாலும் சரி, நான் கண்ணாடியை கழட்டி பார்த்தே தீர்வேன். இத பார்த்தா அந்த குடுமி மாதிரியே இருக்கு. குடுமி இல்லாத மாதிரி தெரியுது. ஏய் கண்ணை ஒழுங்கா முழி. ஏய் ஒழுங்கா முழினே. அந்த குடுமி நேரத்துக்கு ஒரு முழிய மாத்துவா, எனக்கு நல்லா தெரியும். இது ஒழுங்கான கண்ணு கிடையாது. நேர முழி. வானரே இது வேற பிள்ளை வானரே. உங்களுக்கு மண்டையில இருக்க முடிய பார்த்தா தெரியலையா? ஆமாக்கா, இது ஏன் பிள்ளை இல்ல. இந்த மாதிரி நீலாம் வக்காலத்து வாங்குறதுனால தான் எனக்கு சந்தேகமே அதிகமாகுது. இந்த முடியும் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா நீ டவுட் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ புருஷ கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க எஸ்கேப் ஆயிருவோம். அவன் நம்ம பொண்ணு. ஐயோ பொண்ணு மண்ணன் பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்மள அடியில வெளுத்துருவாங்க. நான் ஓட போறேன், நீங்களும் ஓடிருங்க. பேமெண்ட் அத பெறவ பாத்துக்கலாம். வாங்க எஸ்கேப் ஆயிரலாம். அத கழட்டி பார்க்கணும், இல்லன்னா தண்ணி ஊத்தி கலர் போதானி பார்த்தாகணும். அப்பதான் என் டவுட் எல்லாம் தீர்ந்து நிச்சயம் பண்ண முடியும். சரோஜாக்கா இது வேற பொண்ணுக்கா. முகம் வேற மாதிரி இல்ல. செல்லம்மா இந்த குடுமியை பத்தி உனக்கு தெரியாது. அவ மொழிய எப்படி எப்படிலாம் டிசைனா மாத்துவான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வாங்க யாராவது. அண்ணி எதுக்கு தண்ணி ஊத்தணும்? அந்த முடியை பிடிச்சி இழுத்து பாருங்க அண்ணி. அந்த குடுமிக்கு இந்த கலர்ல முடியே கிடையாது. அது மட்டும் இல்லாம
அவிய ரெண்டு பேரும் உங்க அப்பா அம்மா இல்ல தானே? எங்க பசுமையான குரல்ல பேச வேண்டியதானே? வாய் திறக்கால பாரு. குடுமியா இருக்கட்டும், கொண்டை எனக்கு அறுத்து முடியும். குடுமி அண்ணி டேய் சோமிடா ஆமாடா அவ்வளவுதான். இப்படி அமத்திக்க போறீங்களா? அடி பாவி குடுமி, இப்போதான் சேகர கல்யாணம் பண்றதுக்கு பேச போட்டுருக்கலா? சரியான மோசக்காரி. பேதி எடுப்பா குடுமிகாரி, வேஷம் பட்டி நீ ஏமாத்தினியோ? ஏமாத்திய தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்ல வந்து வாழ்ந்துடலாம் நினைச்சிட்டு இருந்தியோ? பூனை மாதிரி பம்மிக்கிட்டுல இருந்திருக்க நீ. இப்ப மாட்டிக்கிட்டாலாம் எப்படி இருக்கு? ஏய் எதுக்கு இப்படி பண்ண நீ? சாமி நீ இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எதுக்கு இப்படி செஞ்ச சாமி? நான் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? உன்னையே நான் ஃப்ரெண்டா மதிச்சு உன்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிருந்தேன். ஆனா நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சாமி. இந்த குடிமிகாரிலாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட். சேகர், நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். ஆனா இது யாருக்காக பண்ணேன்னு தெரியுமா? உனக்காக தான் சேகர். இதுதான் நீ எனக்கு பண்ற நல்லதா சாமி? ஆமா சேகர், உங்க அக்கா உனக்கு மறுபடி பொண்ணு பார்க்கறவன்னு சொன்னல்ல, அதனால தான் இப்படி நானே பொண்ணா நடிச்சேன். கல்யாணத்து அன்னைக்கு எப்படியாவது இந்த கல்யாணம் வேண்டாம்னு நிறுத்திட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணு கூட உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன் சேகர். உனக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நான் இந்த வியாசம் போட்டேன். என்னை புரிஞ்சுக்க சேகர். இதுக்காக நான் பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கேன். ஆமா, ஃப்ரெண்டுக்காக வேஷம் போடியே நீ பல லட்சத்தை இழந்துருவா எல்லாரும். குடுமி நீ எதுக்காக பண்ணான்னு எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ? என் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்குள்ள வந்துடணும்னு ஆசை விட்டுக்கிட்டு கிடந்திருக்கா. தரகத்தை போட்டாவை மாத்தி கொடுத்துருக்கா. பியாதி எடுப்பா. முதல்ல அந்த தரகரங்க அவருக்கு இருக்கு இன்னைக்கு. நீ ஒரு சரியான கிரிமினல் தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கிரிமினல் நீ இப்பதான் தெரியுது. ஒண்ணு என்னத்த சொல்றது, உன் ஆத்தால கொண்ட முதல்ல இருக்கணும். சரோஜக்கா, என் மக உங்க தம்பிக்கு நல்லது செய்யறதுக்காக தான்க்கா இப்படி பண்ணிட்டா. அவளை விட்டுருங்கக்கா, பாவம் சின்ன பிள்ளை. ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாக்கா, விட்டுருங்க. இவளா சின்ன பிள்ளை? கொஞ்சம் அசந்து மறந்துருந்தா உன் மொவ என் வீட்டுக்குள்ள வந்து கும்மி அடிச்சிருப்பா. பேதி எடுப்பா. ஆத்தால மூலம் சேர்ந்து என் குடும்பத்தை ஏமாத்த திட்டம் முடியல. செல்லுமா நீ இதுல கூட்ட? இல்லக்கா, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. இப்பதான் தெரியுது. ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. 5 லட்சம் ரூபாய் எங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கீ. அதை இப்பவே உடனே தரணும். என்னது 5 லட்சமா? ஆமாக்கா, என் மாமாதான் இவான்னு கண்டுபிடிச்சிட்டாவ. அத உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு இவளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம்க்கா. ஓஹோ, செல்லம்மா நீ கூட்டுக்கலவனியா? அதுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தியா? சரோஜக்கா, இல்லக்கா, இவ என்ன சொல்றானே எனக்கு புரியல. புரியாது உனக்கு, புரியவே புரியாது. எல்லாருக்கும் ஒரு குடுமி இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. போலீஸ கூப்பிட்டேன்னா எல்லாரும் சரியா வந்துருவிய. சரோஜக்கா, போலீஸ்லாம் சொல்லாதங்கக்கா. உங்க தம்பிக்கு நல்லது நினைக்க போய்தான் என் மக இப்படி மாட்டிக்கிட்டாக்கா. பொம்பளை பிள்ளைக்கா, விட்டுருங்க. அவ வாழ்க்கையை கெடுத்துறாதுங்கக்கா. ஓஹோ, நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க குடும்பத்தையே கெடுத்துடலாம்னு நினைப்பிய. ஆனா நாங்க உங்களை மன்னிச்சு விட்டுறோம், அப்படிதானே? வெக்கமா இல்ல உங்களுக்கு? யாரையும் மன்னிக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏய் குடுமி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. ஏக்கா, சாமி பாவம்க்கா, எனக்காக தான் வேஷம் போட்டுருக்கா. நான் தான் ஒரு நாள் அவகிட்ட இதெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்க்கா. எனக்காக தான் அவ இதெல்லாம் செஞ்சிருக்காக்கா, விட்டுக்கா. ஏலே, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா? இவனா உனக்கு உதவி செய்யக்கு வரல. உன்னையே நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணக்கு வந்திருக்கா. எப்படிலாம் நடிச்சு பேசுறான்னு எனக்கு தான் தெரியும். இந்த குடுமி வேஷம் கலைஞ்ச உடனே இப்ப மறு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். இவளை மட்டும் வாழ்க்கையில் நம்பிராத நீ. ஏய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. சரோஜா, வேண்டாமா விடு. அந்த பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா நம்மளும் குடும்பத்தோட போய் நிக்க வேண்டியிருக்கோமா? அது நம்ம குடும்பத்துக்கு வந்தானே அசிங்கம். விடுமா, அதான் தெரிஞ்சு போச்சுல. வா எல்லாரும் வீட்டுக்கு போவோம். ஏமா நீ இதெல்லாம் தலை விடாத, சும்மா இரு. வானரி, உங்க அம்மா சொல்றத கேளுங்களேன். ஏதோ சின்னவள தெரிஞ்சு தெரியாம பண்ணிட்டா. ஆமா, தெரிஞ்சு தெரியாம எனக்கு இது ரொம்ப சின்ன காரியம் பாரு. இங்க பாருங்க ஆண்டி, வாய் மூடிட்டு நின்றுங்க. சரோஜா, அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, விடுமா. சித்தி, யாரை விட்டாலும் அந்த குடுமையை விடக்கூடாது சித்தி. சரோஜாக்கா, நான் வேணா உங்க கால்ல கூட விழியக்கா. என் பிள்ளைய மட்டும் விட்டுருங்கக்கா. அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாதங்கக்கா. 20 லட்சம் ரூபாய் உங்க தம்பிக்காக நாங்க செலவு பண்ணிருக்கோம்க்கா. அவருக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான்க்கா இதெல்லாம் பண்ணணும். என் பிள்ளைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாதங்கக்கா. எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. அப்புறம் உங்ககிட்ட தந்த 10 லட்சத்தை திரும்ப தந்துருங்கக்கா. வீட்டை அடகு வச்சுதான் அந்த
நினப்புதான் பொழப்ப கெடுக்குது. இதெல்லாம் காதுல பூ வச்சிருக்க விட்டு போய் சொல்லு. நான் உன்னை நம்ப மாட்டேன். இவ்வளோ பெரிய பிரார்த்தனத்தை பண்ணிட்டு என் தம்பிக்காக பண்ணி எப்படி பச்சையா போய் சொல்லி தெரியா நீ? இங்க பார், 10 லட்சமும் கிடையாது, 10 பைசாவும் கிடையாது உனக்கு. ஏலே வா வீட்டுக்கு போவோம். ஓனரவியலே மரியாதையா ரூபாயை தந்துட்டு போங்க. தொரலனா இப்ப நடக்க போறதே வேற. என்ன நடக்கும்னு கேக்கேன். உங்க அம்மா கால்ல வந்து கெஞ்சி கேக்கேன்னு சொன்னா அதனால தான் உன்னை விட்டுருக்கேன். இப்படி என்கிட்ட பேசியிருந்தான்னு வச்சுக்க ஜெயிலுக்குள்ள தள்ளி விடுவேன். இங்க போறங்க, அந்த ரூபாய் இந்த வீட்டை அடமான வச்சு நாங்க வாங்கிட்டு வந்த ரூபாய். உங்களுக்கு ஒரு செலவும் கிடையாதுல, அந்த ரூபாயை தந்துட்டு போங்க. யாருக்கு செலவு கிடையாதுங்க? எல்லாரும் வீடு வீடா போய் திரட்டி கூட்டிட்டு வந்திருக்கு. அதுவா வண்டி பிடிச்சி இந்த குடிமிகாரி கேட்டதுக்கு சேலை எடுத்துட்டு வந்திருக்கு. சேலை மேல பழத்தட்டு இதுக்கெல்லாம் யார் தருவா? 10 லட்சமா சரியா போச்சு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 50,000 கூட செலவாயிருக்காது. எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க? யார் போய் சொன்னது? எங்க குடும்பத்துக்கே மன உளைச்சல் ஆகி போயிருக்கோம்னால இதுக்கு எத்தனை லட்சங்கள் கோடிகள் தந்தாலும் பத்தாது. அவ்வளவு வேற துணி கடைக்கு தள்ளிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் ஜோர் வாங்கி போட்டிருக்கு. இதுக்கெல்லாம் இந்த ரூபாய் எனக்கு பத்தாது. ஒத்த பைசா தருவேன்னு மட்டும் எதிர்பார்த்துறாத. தேதி எடுப்பா குடிமிகாரி, என்ன ஏமாத்திருக்காய் நீ. அது எப்படி பம்மிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா? ஏ அம்மம்மா, உலக நடிப்பாதான் இருந்திருக்கு. சரோஜாக்கா 10 லட்சத்தை தந்துட்டு போங்கக்கா. வீட்டை எப்படியாவது மீட்கணும்க்கா. என் புருஷனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான்க்கா அடிப்பாரு. தயவு செஞ்சு அந்த ரூபாயை தந்துட்டு போயிருங்கக்கா. உன் புருஷன்ட்ட சொல்லி இந்த குடிமை மேல வெளுக்க சொல்லு. உன்னையெல்லாம் உன் புருஷன் அடிக்காம வச்சிருக்காருல, அதுதான் பெரிய தப்பு. ஆத்தல மோல நல்லா வாங்குங்க. வீடு இல்லைன்னா நடுத்தரில் உட்காருங்க. அப்பதான் புத்தி வரும். என்ன வேஷம் மட்டும் ஏமாத்த வச்சேரியே? இனி போத்தா என்ன இழிச்ச வாய் மாதிரி இருக்கும். நீங்க பண்ண தப்புக்கான பலனை நீனும் உன் மௌல அனுபவிச்சுதான் தீரணும். இங்க பார் குடுமி, 10 லட்சம் இல்ல 10 பைசா கூட உனக்கு வராது. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. ஏலே வா போவோம். எல்லாரும் வாங்க போவோம். இன்னைக்கு நிச்சயம் நடந்துரும்னு நான் எவ்வளவு ஆசையோட கனவோட இருந்தேன். இந்த ஓனர் ரவியல் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. அவன் நீ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவன். நானே வேஷம் போட்டிருக்கேன், போலியான ஒரு பேரை வச்சு நடிச்சிட்டு இருக்கேன். எவனோ ஒருத்தன் திடீர்னு வந்து நீ காதலிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அதனாலதான் இந்த ஓனர் ரவியலுக்கு சந்தேகம் வந்துட்டு. இல்லனா இன்னைக்கு கண்டிப்பா நிச்சயம் நடந்திருக்கும். இதே மாதிரி கல்யாணமும் அழகா நடந்திருக்கும். எல்லாத்தையும் அவன் கெடுத்துட்டான். இந்த ஓனர் ரவியல் என் பணத்தையும் புடுங்கிட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்டு போயிட்டாவ. சாமிமா, வருத்தப்படாதம்மா. எம்மா, இந்த ஓனர் ரவியலுக்கு நான் என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? அவிய தம்பி நான் காதலிச்சதை தவிர்த்து எப்படி பண்ணிட்டு போயிட்டாவ பாருமா. இந்த ஓனர் ரவியலை சும்மாவே விடக்கூடாது. அவியல இதுக்கு பள்ளிக்கு பள்ளி வாங்கியே தீரணும். நம்மளால அவியல என்னமா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? நம்ம ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அவிய எடுத்துக்கிட்டு போறாவே. இதுக்கு மேல அவியல சும்மாவே விடக்கூடாது. இந்த 10 லட்சம் ரூபாய்